ஃபால்ஸு அங்கே தான் போகணும். ஆகாய கங்கைக்கு போய் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ ஃபைனல் இங்கேருந்து மாசிலா அருவிக்கு, அதாவது நம்ம அருவியிலேருந்து மாசிலா அருவிக்கே நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து 6.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆகாய கங்கை. ஃபஸ்ட்டு மாசிலா அருவியை பார்த்துட்டு, அங்கே எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் மாசிலா அருவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆகாய கங்கை போவோம். அதுக்கப்புறம் செம்மியாட்டு வியூ பாயிண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு போய் பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நம்ம கொல்லிமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சரி வாங்க மாசிலா அருவிக்கு போகிறோம். போயிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல மாசிலா அருவிக்கு முன்னாடி பார்க்கிங்காக 2 வீலருக்கு 20 ருபீஸும் அப்புறம் 4 வீலருக்கு ஒரு 50 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து டோக்கன் வாங்கினா தான் உள்ளே அலோடு வெஹிக்கிள், இல்லைன்னா வெஹிக்கிள் இல்லாமல் தான் போகணும். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வழியாக இங்கே வந்து மாசிலா அருவிக்கு வந்துட்டோம். போய்கிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வாக்கிங்கில் தான் போய் ஆகணும். பக்கத்தில் போனால் தான் தெரியும். பார்க்கிங்க்கு இங்கே 20 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டு. ஸோ அது கொடுத்தா தான் வண்டி மேலே அலோவ் பண்ணுவாங்க. இல்லை அங்கேருந்து நடந்து வர மாதிரி தான் வந்துடலாம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்னு நினைக்கிறேன். 500 மீட்டர் மட்டும் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நடந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். இருங்க அப்படியே பேக் கேமராக்கு நான் மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க அந்த இடத்துல ஃபால்ஸு, அங்கே தான் போகணும். இப்போ இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான பார்க் மாதிரியான ஒரு செட்டப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த மெயின்டெனன்ஸ் கிடையாது. அதனால் கொஞ்சம் மோசமாக இருக்குது. காய்ஸ் இங்கே என்ன ஆச்சு, மாசிலா அருவிக்கு வந்துட்டோம். அதை பாருங்கள், பேக்கில் வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அருவி இருக்குது. ஸோ இந்த மாசிலா அருவியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்பயுமே வந்து ஃபால்ஸுக்கு போனால் அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இந்த மாசிலா அருவி வந்து எல்லோரும் வந்துட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே வராங்க, எல்லாருமே குளிக்கிறாங்க. லேடிஸ் அதிகமாக குளிக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. இன்னொன்று தண்ணி கம்மி, அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் வரும்போது அந்த வீடியோ முன்னாடி காமிச்சேன். ஸோ தண்ணி கம்மியாக வருது. அது மட்டும் லேடிஸ்
குளிச்சிட்டு இருக்காங்க. அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. பக்கத்தில் போயிட்டு தூரமாக இருந்து மட்டும் இந்த ஃபால்ஸை வந்து காமிச்சேன். இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து அந்த ஃபால்ஸ் பாருங்கள், இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ்லேருந்து கொஞ்சம் மேலேங்க ரைட் சைடில், ஃபால்ஸ்லேருந்து பார்த்தோம்னா ரைட் சைடில் நல்லா ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம், சூப்பரான இடம் இருக்குது. அது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இடம்லாம் காடு தான். ஸோ பக்கத்தில் மேலே ஏறணும் அப்படின்னா வந்து நல்ல நிழல், நல்லா கூலிங்கான காற்று, கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ உட்காந்து இந்த அருவியை பார்க்குறதுக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது. ஏன்னா இங்கே உட்காந்து இந்த அருவியை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒரு தனி ஒரு ஃபீல் தான். ஸோ அதனால் இங்கே வந்து உட்காந்து அந்த அருவியை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக வந்து கிளியூருங்க, அது ஏற்காட்டில் இருக்க நான் ஆகாய கங்கைக்கு போய் குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி வந்திருக்கும். ஸோ ஃபைனல் அதுதான். ஸோ ஆகாய கங்கையில் போய் குளிச்சுட்டு அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புற ஐடியா. ஏன் அப்படின்னா லேட் ஆகிடும், நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. அதனால் ரிட்டர்ன் ஆக போகிறோம். இன்னும் 2 இடத்த மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த வீடியோவோட, அதாவது இந்த ஃபால்ஸோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு வரலாம். எல்லாருமே லேடிஸ் ஜென்ஸு, ஒன்றும் லாங்லாம் கிடையாதுங்க. சும்மா கொஞ்சம் தூரம், ஒரு 500 மீட்ரு, அதுவும் ஒரு சமதளமான இடம் தான், நடந்தே வரலாம். ஆகாய கங்கைக்கு மட்டும்தான் கீழே 1000 படிக்கிட்டு பக்கமாக இறங்கணும், ஏறணும். ஸோ அதனால் லேடிஸ் கொஞ்சம் கஷ்டம், லேடிஸு குழந்தைங்கள்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். கீழே இறங்கி மேலே கீழே குளிச்சிட்டோம்னாவே மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அங்கே போகிறதில்ல. இங்கே எல்லாருமே வரலாங்க. வரணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஸோ இந்த ஃபால்ஸை விட்டுட்டு அடுத்ததாக வேறு ஒரு ஃபால்ஸுக்கு கிளம்புறோம். ஸோ அது எந்த ஃபால்ஸுனால் நான் அடிக்கடி எனக்கு வாயில் வருதே அதுதான். இந்த கொல்லிமலையிலே அதுதான் பெரிய ஃபால்ஸுன்னு நினைக்கிறேன். நான் அதை தவிர வேறு எந்த ஃபால்ஸுக்கும் நான் பெரிய ஃபால்ஸுக்கு போனதில்லை. கொல்லிமலையில் போவோம், கண்டினியூஸாக போவோம். இந்த வீடியோவில் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் அடித்து ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ்லாம் போடுறோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமான வீடியோ கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு, ஆனால் போடுவோம். பிளாக் சம்மந்தமான வீடியோ, ட்ராவல் சம்மந்தமான வீடியோ, இந்த பக்கத்துலேயே இருக்கிற இடம் எல்லாம் போயிட்டுருக்கு. பெரிய வீடியோ பண்ணணும்னு ஆசை, பிளான் இருக்குது. நான் சொல்கிறேன் எப்போ அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கேருந்து அந்த ஃபால்ஸை ஒரு வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. இருங்க, நான் பேக் கேமரா திருப்பி காமிக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது வந்து ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ 2வது வீடியோ போட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த வாட்டி அது வீடியோ எடுக்க போகிறேன். அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட், வாங்க போகலாம். பாருங்கள், தெரியுதுங்களா வாட்டர் ஃபால்ஸுக்கு ஓட்டுறது. இந்த இடத்துல எல்லாம் ஜென்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆனால் நல்லா இருக்குது இந்த இடத்துல உட்காந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே பார்க்க. ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணால் பிக்சலோட ஏன் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜூம் போதும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க இங்கேருந்து பார்க்க, சூப்பரான ஒரு வியூ தான். சரி, நம்மளுக்கு அடுத்த வீடியோவுக்கு டைம் ஆச்சு, போகலாம்.